பாருங்க, இதுதாங்க இயற்கை விவசாயம். இது விளைய வச்ச விவசாயிகளுக்கு நன்றி சொன்னாலும் ரோட்டில் பாருங்க, தண்ணி நம்பி வலிஞ்சு போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான் போட்டிருக்காங்க. நெல் ஆரியம், சோளம். கல்லோடகம் வந்துருச்சு பாருங்க, கல்லோடகம். கோயில் வந்துட்டோம், கல்லோடகத்துக்கு. வந்தாச்சு நம்ம கோயிலுக்கிட்ட. ஃபஸ்ட்டு சாமி பார்த்துட்டு அப்புறம் பார்க்கிங் போடுறோம். சாமி பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க சாமி பார்த்துட்டு போகலாம். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? வாங்க ப்ரோ. வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காட்டுறேன் வாங்க, தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு காட்டுறேன். தண்ணி கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது. தண்ணியே இல்லைங்க. ஆனால் தண்ணி நிறையா இருக்குன்னு நினச்சி வந்தால் தண்ணி இன்னும் திறந்து விளையாட்டு இருக்குதுங்க. மேட்டூரில் தான் திறந்து விடுவாங்களா. தண்ணி ஆழமாக இருந்தால் இது முடிய வருங்க. தண்ணி இவ்வளோ ஆழம் சுத்தமாக தண்ணி இல்லை. தண்ணியே கம்மியாக தான் போகுது. இந்த அளவு படிக்கட்ட அளவு தண்ணி வருங்க. மாடுலாம் கட்டி போட்டுக்கிறேன், அந்த அளவுக்கு கம்மி. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும், ஃபேமிலியோட வந்தால் நல்லாயிருக்கும். சாமி பட்டி பாருங்க, ஒரு கொடுமையை காட்டுறேன் உங்ககிட்ட. வாங்க, இருக்கிறது ஒரு சாமி சிவலிங்கம். இது ஜூம் பண்ணுற மாதிரி. இந்த கவுரு எதில் போகுதுன்னு பாருங்கள். அப்படியே வந்து இந்த கவுரு வந்து மாட்டு கட்டி போட்டு என்ன பண்ணுறது. இங்கே இருக்கிற கல் எடுத்தாங்க முக்கால்வாசி கோயிலில் போய் இந்த சின்ன சின்ன சாமியாக இருப்பாங்கள்ல, அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. சின்ன சின்ன மீன் தெரியுதுங்களா அவங்க போகிறது? இருக்காட்டுங்க, வீடியோவில் காட்டுறாருங்க. தண்ணி நிற்கும், தண்ணியே இல்லை. நான் கூட நிறைய தண்ணி இருக்குமா எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். எந்த பக்கம் போகணும்? வாய்க்கால், இதெல்லாம் வாய்க்கால் தான், கம்மி தான் ஆழம் பாருங்க. ஒரு முட்டையில் கூட இல்லை. எவ்வளோ ட்ரெஸ்ஸு தண்ணியில் குளிக்கிற போது இப்படியே போட்டுறாங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும். சுத்தமாக தண்ணி இல்லைங்க கல்லூரி. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன் நிறையா தண்ணி இருக்கும், வரலான்னு நினச்சி பார்த்தேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. எல்லாம் யாகம் பண்ணுறதுக்கு எல்லாம் எரி விட்டுருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், போகலாங்க. நான் கூட நிறைய தண்ணி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன், இல்லை. வெளியே கோயில் போய் நான் பார்க்கிங்கில் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஓகே டிவி விலாக்ஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு போடுங்க, அப்போ தான் எல்லாம் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டப்புன்னு நான் வீடியோ போடுவோம், உங்களுக்கு டப்புன்னு வந்துடும். ஓகே, பாய்ங்க. சரி கிளம்பலாம். இதுதான் பாருங்க, இந்த யாகமன்ட்டு இருக்காங்க. இதுமாதிரி யாகமண்டி கொண்டு போய் கரைச்சி விடுவாங்க. ஓகே, பாய்.